வணக்கம், உங்கள் நேரம். நான் செல்வகுமார் பேசுறேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க செல்வகுமார் சார்? ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய நட்சத்திரம் சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க, சார் பதில் சொல்வாருங்க. சார் என் பொண்ணுக்கு பார்க்கணும். உங்க வணக்கம். பொண்ணுடைய நட்சத்திரம் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் செல்வகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க. பொண்ணுக்கு தீபாங்க, பொண்ணு பேருங்க. சரிங்க. 11/4/75 பிறந்தவங்க. சரிங்க. சேலத்துல பிறந்த காலையில 1:13 AM பிறந்ததுங்க, வெள்ளிக்கிழமை. சரிங்க. ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாகம். மீன ராசிங்களா அவங்க? மீன ராசி, லக்னம் வந்து மகர லக்னம் சார். சரி சரிங்க. பொண்ணுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது தாமதமாகுமே? திருமணமா இருக்கு சார். உங்களை நம்பிட்டாரு, அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. சரிங்க. சார கேட்கலான்ட்டு போன் பண்ணுங்க. இந்த பொண்ணுடைய ஜாதகப்படி வந்துங்க திருமணமே தாமதமா தான் பண்ணணும். தாமதம் 30 வயசுல தான் ஆச்சுங்க. சரி சரிங்க. 30 வயசுக்கு மேல, அதாவது முற்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. முற்பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாங்கல்யம் கழுத்துல ஏறணும் அப்படிங்கிற ஒரு விதி இந்த பொண்ணுக்கு இருக்குது. சரிங்க. அது இல்லாம 30 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, புத்தர பாக்கியத்தை வந்து காலகாலத்துல கொடுக்காம கால தாமதம் பண்ணி கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லா கவனிச்சுங்க. அதாவது புத்தர பாக்கியமே இல்ல அப்படிங்கிற நிலைமையில் நீங்க பயந்துட வேண்டாம். புத்தர பாக்கியம் நிச்சயமா உண்டு இந்த ஜாதகத்துக்கு. ஆனா காலம் கடந்த புத்தர பாக்கியம் கொடுக்கும். சரி சார். அப்ப எப்ப கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33 வயசுக்கு மேல இந்த பொண்ணுக்கு வந்து டெபினட்டா புத்திர பாக்கியம் கிடைக்கும். 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப வந்து நீங்க சொன்ன டேட்டா பர்த் படி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 35 வயசுக்கு 36 பிறக்க போகுது இப்ப அவங்களுக்கு. என்னங்க, அப்படி இருக்கும்பொழுது இன்னும் புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு வேண்டியதில்லை. 33 இருந்து என்னங்க 33 வயசுக்கு மேல புத்தர பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த கிரக சூழ்நிலைகள் இவங்க ஜாதகத்துல சாதகமா அமைஞ்சிருக்கு. இப்படி சாதகமான நேரத்துல புத்தர பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது ஒரு சிறு சங்கல்பம் வந்து நீங்க ராமேஸ்வரத்துல செய்ய வேண்டியது இருக்கும். ஆமாங்க. எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, கருப்பு வஸ்திரம் இருக்கு இல்லைங்களா? கருப்பு வஸ்திரம் ஒண்ணு. இந்த பொண்ணு வந்து சனிக்கிழமை நாள்ல வந்து கருப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில ராமேஸ்வரத்துல இருக்கிற மாதிரி கிளம்பி போக சொல்லுங்க. குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அப்படி போகும் பொழுது இந்த வெங்கச்சாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, கல் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆத்து ஓரத்துல கல் இருக்கும் பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு சைஸ்ல கல்லுக்கு இருக்கும். ஆத்து ஆறெல்லாம் ஓடுது இல்லையா வில்லேஜ் பக்கம், அதுல கல் இருக்கும் பாருங்க. அதாவது ஒரு வலுவலுன்னு ஒரு ஒரு முழுமையான ஒரு கல்லு கிடைக்கும் பாருங்க. ஒரு சின்ன சின்ன கல்லா இருக்கும். கூழாங்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கச்சாங்கல்னு சொல்லுவாங்க, கூழாங்கல்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த கல்லுல வந்து 9 கல் எடுத்துக்கணும். ஆமாங்க. அந்த 9 கல்லுமே வந்து வெள்ளிக்கிழமை நாள்ல வீட்டுல வச்சு, அதாவது அதுக்கு வந்து பூவு பொட்டு எல்லாம் வச்சு தரிசனம் பண்ணி, அதாவது பூஜை ரூம்ல வச்சு தரிசனம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை பூவும் பொட்டு வச்சு தரிசனம் பண்ணணும் பூஜை ரூம்ல. ஆமாங்க. சனிக்கிழமை வந்து சாயங்காலம் கருப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு இந்த கல்லும் வந்து எடுத்துட்டு போகணும் ராமேஸ்வரத்துக்கு இந்த பொண்ணு. ராமேஸ்வரத்துல போய் கடல்ல குளிக்கும் பொழுது இந்த கருப்பு வஸ்திரத்தை கடல்லே தானம் பண்ண மாதிரி விட்டுறணும். இந்த 9 கல்லுல வந்து 9 கல்லுமே கடல்ல விடும் பொழுது ஒரே ஒரு கல்லு கையில வச்சுக்கணும். 9 கல் இல்லைங்க, ஒரு கல்லு கையில வச்சுக்கணும். ஒரு கல்லு கையில, மீதி கல்லெல்லாம் வந்து கடல்ல விட்டுருங்க. மீதி கல்ல கடல்ல, ஆமா, கடல் ஜலத்துல விட்டுறணும். அதற்கப்புறம் வேற புது துணி அணிஞ்சுக்கிட்டு ராமேஸ்வர கோயில்ல வந்து நல தீர்த்தம், அந்த தீர்த்தம் கொடுப்ப நாளி தீர்த்தம் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்துல எல்லாம் நீங்க தரிசனம் முடிச்சுட்டு, சாமி தரிசனம் முடிச்சுட்டு அந்த கல்லு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரணும். இந்த கல்லை வந்து வீட்டுல சமையல் செய்யும் பொழுது, சாதம் வடிக்கும் பொழுது, என்னங்க, ஆமா, சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெண்கல கிண்ணம் சொல்லுவாங்க இல்லையா, வெண்கல கிண்ணத்துல இந்த கல்லை போட்டு, வெண்கல கிண்ணத்துல நல்லெண்ணெய் ஊத்தணும். நல்லெண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெயில வந்து இந்த கல்லை வந்து முக்கி எடுக்கணும். முக்கி எடுத்து அப்படியே அரிசியில போட்டு சாதம் வடிக்கணும். அதாவது சாதம் வைக்கும் பொழுது அந்த அரிசிக்குள்ள இந்த கல்லு போட்டுறணும். அரிசி வடிக்கணுங்களா? ஆமா, சாதம் செய்வாங்க இல்லையா வீட்டுல வந்து சமையல் செய்வாங்க இல்லைங்களா, குக்கர்ல போட்டு. ஆமா, இப்பதான் வந்து சாதம் யாரும் வடிக்கிறது இல்ல, குக்கர்ல போடுறத வந்துருச்சு. அதனால இந்த குக்கர்ல இந்த கல்லை போட்டுட்டு அரிசி கூடவே இந்த கல்லும் போட்டு, கல்லும் வேகணும். சாதம் வெந்ததுக்கு அப்புறம்
இந்த கல்லை எடுத்து வச்சுட்டு இந்த சாதம் சாப்பிடுறாங்க இல்லையா, ஆமாங்க. இந்த சாதத்தை சாப்பிடணும். இந்த சாதம் சாப்பிடுற அன்னைக்கு தாம்பத்தியம் வச்சுக்க சொல்லுங்க அவங்கள. என்னங்க சார்? இந்த சாதம் சாப்பிடுறாங்க இல்லைங்களா, ஆமாங்க. இந்த சாதம் சாப்பிடுற அன்னைக்கு வந்து தாம்பத்தியம் வச்சுக்க சொல்லுங்க. சரி, அன்னைக்கு சாப்பிடுற அன்னைக்கு தாம்பத்தியம் இருக்கணும். தாம்பத்தியம் இருந்தது அப்படின்னா அது வளர்பிறை திதியா இருக்கணும் அல்லது பௌர்ணமியா இருக்கணும். இந்த மாதிரி நாட்கள்ல இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா கரு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அந்த கிரகங்களும் கண்டிப்பா அமையுது உங்களுக்கு ஜாதகத்துல. சரிங்க சார். இது மட்டும் செய்ய வேண்டிய பரிகாரம். இது ஒரு சிறு பரிகாரம், செலவில்லாத பரிகாரம் தான். நாம சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியற மாதிரி இருக்கும். இது சுருக்கமா பண்ணிக்கலாம். கண்டிப்பா செய்ய சொல்லுங்க இது. சரி சார். சரி, அவங்க வெளியில இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வர்றாங்க அடுத்த மாசங்க. சரிங்க. வந்த உடனே இதை செய்ய சொல்றேன். இதை செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய வம்சத்துல வம்சாவளி, அதாவது வம்சாவளி விளங்கக்கூடிய அளவுக்கு ஆண் குழந்தை நிச்சயமா உண்டு. பயப்பட வேண்டாங்க. நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா விளக்கமா சொன்னீங்க சார். நிச்சயம் அவருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, நம்ம கல்லை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சார். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த கல்லு போடும்போது ஓபன் செட்னு சொல்றாங்க. அதாவது அந்த கல்லு வந்து நம்ம ஸ்கின்ல பதிகிற மாதிரி போடணும். எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க? சாதாரணமா போட்டுக்கலாம்ல? இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியில நல்ல விஷயங்களை நமக்கு உள்வாங்கி கொடுக்கக்கூடியது இந்த ஸ்டோன். அந்த ஸ்டோன் வந்து நம்ம ஸ்கின்ல பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதாவது மனசுல வந்து இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அந்த மாதிரியான எந்த நேரமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒரு சீரான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம். இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் கொடுக்குது எது? இந்த கல்லு. ஆனால் மந்திரம் சொல்லும் பொழுது, இந்த பூஜைகள் பண்ணும் பொழுதுதான் இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியை அப்படியே உள்வாங்கி உங்களுக்கு எந்த நேரமுமே, அதாவது பாதகமான நேரத்தை கூட ஓரளவு சாதகமா பண்ணிக்கக்கூடிய பக்குவத்தை இந்த ஸ்டோன் கொடுக்குது.